என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுவின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். என்ன ஆச்சரியமான ஒரு சுபாவத்தை பாருங்கள். தன்னை எம்மட்டுமாய் திட்டி தீர்த்தவர்கள், துன்மார்க்கன் என்று சொல்லி பட்டம் கட்டினவர்கள், நீ கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை எல்லாம் செய்தாய், அதனால்தான் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய், அதனால்தான் உன் பிள்ளைகளெல்லாம் செத்து போனாங்க, சொத்தெல்லாம் நீ இழந்து போன, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய் என்று சொல்லி எப்படியெல்லாம் யோபுவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குத்தி காட்டி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் பேசினார்கள். ஆனால் பாருங்கள், அவர்களுக்காக யோபு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தார். தன் சிநேகிதர்களுக்காக, தன்னை புண்படுத்தி பேசின சிநேகிதர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். பாருங்கள், இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் பல காரியங்களை பேசியிருப்பார்கள், உன்னை குறித்து மிக தவறாய் பேசியிருப்பார்கள், பல காரியங்களை தூற்றி திரிந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். அவர்களுக்காக ஆண்டோர் சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சுபாவம் அல்லவா? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் அல்லவா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க ஆரம்பிப்போம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பகைக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிப்போம். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பரிசுத்தவான் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்துப்பார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்த புதிய ஏற்பாட்டை சேர்ந்த நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் அல்லவா? இப்படிதான் ஒவ்வொரு நாளும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காகவும், உங்கள் மனதை நோகடிக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலும் குறுக்கிடுவார், இடைபடுவார், ரட்சிப்பை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.